பசியின்மை, உணவை பார்த்தாவே வெறுப்பா இருக்கு. இதுக்கு ஆங்கிலத்துல லாஸ் ஆஃப் ஆப்பிடைட் அப்படிம்பாங்க. இல்லைன்னா டிஸ்கஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா லோட்டிங் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. உணவு பார்த்தாவே கடுப்பா இருக்கும். ஆனா பசிக்கும், சாப்பிடலாம்னு தோணும். ஆனா எதை பார்த்தாலும் பிடிக்காது. பசியின்மை, உணவின் மீது வெறுப்பு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நமது சித்தர்கள் பாடல்கள் மூலியமாக இயற்கை வைத்தியம் கத்துக் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, வாதம், பித்தம், ஸ்லேத்துமம் சொல்றாங்க இல்லைங்களா, இது மூணுமே கெட்டு போச்சுங்கிறாங்க. இப்படி கெட்டு போனாதான், அதாவது வாதம் கெட்டு போனா பல நோய்கள் வரும், பித்தம் கெட்டு போனா பல நோய் வரும். வாதம், பித்தம், ஸ்லேத்துமத்தை ஒன்னு அதிகமாச்சு கம்மியாச்சுன்னா வேற வேற வியாதிகள் வரும். ஆனா வாதம், பித்தம், ஸ்லேத்துமம் மூணுமே கெட்டு போனா அப்பதான் இந்த உணவை பார்த்தா வெறுப்பா வரும் அப்படிங்கிற காரணம் சொல்றாங்க. காரணத்துக்கு இந்த பசி இன்மைக்கு சித்தர்கள் வச்ச பேர் என்ன தெரியுங்களா? அரோசகம். அரோசகம் அப்படின்னா என்னன்னா பசியின்மை. இதுக்கு ஒரு மருந்து இல்லாத வைத்தியம் சொல்றாங்க. பனை ஓலை விசிறியால் விசிறி விடுவது. பனை ஓலை இருக்கு இல்லைங்களா, அதுல ஒரு விசிறி செஞ்சு இந்த பசியின்மை யாருக்கு இருக்கோ விசிறி விட்டா அந்த காத்து குணப்படுத்துங்களாமாங்க. அப்போ பனை ஓலை விசிறி வாங்கி வீட்டுல வச்சுக்கிட்டு நமக்கு நாமே விசிறிக்கலாம், இல்ல அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு விசிறி விடலாம். ரொம்ப சிம்பிள்ங்க. பனை ஓலை விசிறி விசிறினால் அதன் மூலியமாக நாம் விசிறி கொண்டால் பசியின்மை அப்படிங்கிற உணவின் மீது வெறுப்பு குணமாகுது. இந்த பசியின்மைக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா வாதத்தோடம். வாதத்தோடம்னா தோஷம், வாதத்துல தோஷம் வந்துருச்சு. அதே சமயத்துல ஸ்லேத்தும ரோகம், ஸ்லேத்துமத்துல நோய் வந்துருச்சு. அதே சமயத்துல பித்த ஆதிக்கம், பித்தம் அதிகமாயிருச்சு. புரிஞ்சுக்கங்க, வாதத்துல தோஷம் வந்துருச்சு, ஸ்லேத்துமத்துல நோய் வந்துருச்சு, பித்தம் அதிகமாயிருச்சு. இந்த மூணும் இப்படி ஆகும் பொழுதுதான் பசியின்மை அப்படிங்கிற லாஸ் ஆஃப் அப்படைட் அப்படிங்கிற உணவை பார்த்தால் வெறுப்பு வரும் அப்படிங்கிற காரணத்தை சொல்லிட்டு பனை ஓலை விசிறினால வீசினா சரியா போகும்னு சொல்றாங்க. அதனால பனை ஓலை விசிறி எங்க கிடைக்குதுன்னு பார்த்து வாங்கி எல்லாரும் வீட்டுல வச்சுக்கோங்க. யாருக்காவது பசியின்மை இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா அதை எடுத்து விசிறி கொடுங்க, ஈஸியா குணமாயிருங்க.